தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. இயேசு மதிமயங்கி இருக்கின்றார் என்று இயேசுவின் உறவினர்கள் பேசிக் கொண்டனர். மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 20 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்குள் சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்துக்கொண்டு வரச் சொன்னார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கின்றார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.